அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி மார்ச் 6, 2025 வியாழக்கிழமை. தினமணியில் இருக்கிற முக்கியமான நியூஸஸ் என்னென்னு பார்க்கலாம். ஏப்ரல் 2 முதல் இந்திய பொருட்களுக்கு கூடுதல் வரி, ட்ரம்ப் அறிவிப்பு. சுமூக தீர்வுக்கான இந்தியா முயற்சின்னு தெரிவிச்சிருக்காங்க. அமெரிக்கா பொருட்களுக்கு அதிக வரி விதிக்கும் இந்தியா, சீனா போன்ற நாடுகளின் பொருட்களுக்கு ஏப்ரல் 2ஆம் தேதி முதல் அமெரிக்காவும் பரஸ்பரம் அதிக வரி விதிக்கும் என்று அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்தார். அந்த பிரச்சனையில் சுமூக தீர்வுக்கான இந்தியா முயற்சின்னு சொல்லி தெரிவிச்சிருக்காங்க. தேஜஸ் போர் விமானத்தில் அதிநவீன உயிர்காக்கும் அமைப்பு முறை 50,000 அடி உயரத்தில் வெற்றிகரமாக பரிசோதனை தெரிவிச்சிருக்காங்க. தேஜஸ் இலகுரக போர் விமானத்தில் உள்நாட்டு தொழில்நுட்பத்தில் உருவாக்கப்பட்ட விமானங்களுக்கான அதிநவீன உயிர்காக்கும் அமைப்பு முறை 50,000 அடி உயரத்தில் வெற்றிகரமாக பரிசோதனை செய்யப்பட்டது. போர் விமானங்களில் பறக்கும்போது விமானிகள் சுவாசிப்பதற்காக பழமையான சிலிண்டர் அடிப்படையிலான ஆக்சிஜனை சார்ந்திருக்காமல் பயணத்தின் போதே ஆக்சிஜன் உற்பத்தியை மேற்கொள்ளும் வகையில் ஒருங்கிணைந்த உயிர்காக்கும் அமைப்பு முறை வடிவமைக்கப்பட்டது. ஆன்போர்டு ஆக்சிஜன் ஜெனரேட்டிங் சிஸ்டம், அதாவது OBOGS, ஆன்போர்டு ஆக்சிஜன் ஜெனரேட்டிங் சிஸ்டம் அடிப்படையிலான இந்த அமைப்பு விமானிகளில் சுவாசிக்க தேவையான ஆக்சிஜனை உருவாக்குவதோடு அவற்றை ஒழுங்குபடுத்தும் திறனும் கொண்டது. இராணுவ ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு அமைப்புகளின் கீழ் DRDO பெங்களூரில் செயல்படுத்தப்படும் பாதுகாப்பு, உயிரி பொறியியல் மற்றும் மின் மருத்துவ ஆய்வகம் சார்பில் தேஜஸ் போர் விமானத்தில் ஒருங்கிணைந்த உயிர்காக்கும் அமைப்பு முறையின் செயல்பாடுகள் செவ்வாய்க்கிழமை பரிசோதிக்கப்பட்டது. கடல் மட்டத்திலிருந்து சுமார் 50,000 அடி உயரம் வரை சென்று நடத்தப்பட்ட பரிசோதனையில் இக்கருவிகளின் செயல்பாடுகள் நிர்ணயிக்கப்பட்ட இலக்கை பூர்த்தி செய்ததாக பாதுகாப்பு அமைச்சகம் வெளியிட்ட செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளதுன்னு தெரிவிச்சிருக்காங்க. அடுத்ததாக குலசேகரப்பட்டினம் ராக்கெட் ஏவுதளத்தில் புதிய கட்டடங்கள் பூமி பூஜை தெரிவிச்சிருக்காங்க. நம்ம நோட் பண்ண வேண்டியது என்னென்னா, குலசேகரப்பட்டினம் அருகே அமராபுரம் டு கூடல் நகர் பகுதியில் அமைய உள்ள சிறிய ரக ராக்கெட் ஏவுதள மையத்தில் புதிய கட்டடங்கள் கட்ட போகிறாங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ எந்த ஒன்று பார்த்து வச்சுக்கோங்க. குலசேகரப்பட்டினம். அடுத்ததாக இன்றைக்கான திருக்குறள் என்னன்றதை பார்ப்போம். நாள்தோறும் நாடுக மன்னன் வினை செய்வான் கோடாமை கோடாது உலகு. தொழில் செய்கின்றவன் கோணாதிருக்கும் வரையில் உலகம் கெடாது. ஆகையால் மன்னன் நாள்தோறும் அவனுடைய நிலைமையை ஆராய வேண்டும் அப்படின்னு தெரிந்து வினையாடல் அப்படின்ற அதிகாரத்தில் திருவள்ளுவர் சொல்லியிருக்காரு. $5 டிரில்லியன் பொருளாதாரம் வெகு தொலைவில் இல்லைன்னு பிரதமர் நரேந்திர மோடி தெரிவிச்சிருக்காரு. $5 டிரில்லியன், அதாவது ரூபாய் 435 லட்சம் கோடி பொருளாதார மதிப்பு கொண்ட நாடாக இந்தியா உருவெடுக்கும் நாள் வெகு தொலைவில் இல்லை என்று பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்தார். கடந்த 10 ஆண்டுகளில் 3 கோடி இளைஞர்கள் திறன் மேம்பாட்டு பயிற்சி அளிக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் பெருமிதத்துடன் கூறியுள்ளார். வேலைவாய்ப்பு உருவாக்கம், மனிதவளம், பொருளாதாரம், புத்தாக்கத்தில் முதலீடு என்ற தலைப்பின் புதன்கிழமை நடைபெற்ற பட்ஜெட்டுக்கு பிந்தைய இணையவழி கருத்தரங்கில் அவர் பேசியதில் இது சொல்லியிருக்காருன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்ததாக ஒரு நாள் கிரிக்கெட்டில் இருந்து ஆஸ்திரேலியா ஜாம்பவான் ஸ்டீவ் ஸ்மித் ஓய்வுன்னு தெரிவிச்சிருக்காங்க. ICC சாம்பியன்ஸ் கோப்பை அரையிறுதியில் இந்தியாவுடன் தோற்ற நிலையில் ஒரு நாள் கிரிக்கெட்டிலிருந்து ஆஸ்திரேலிய அணியின் கேப்டன் ஜாம்பவான் ஸ்டீவ் ஸ்மித் ஓய்வு பெற்றார். டெஸ்ட் மற்றும் T20 போட்டிகளில் ஸ்மித் தொடர்ந்து விளையாடுவார் என்று அறிவிக்கப்பட்டுள்ளதுன்னு தெரிவிச்சிருக்காங்க. ஸோ இன்றைக்கான இம்பார்ட்டன்ட் நியூஸஸ் அவ்வளோதான். இது ஒரு ஷார்ட்டட் வேர்ஷனாக 1 மினிட் கரண்ட் அஃபேர் நம்ம சேனலில் இருக்குது. வேணுங்கிறவங்க அதை யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. மேலும் இன்னொரு நியூஸ் வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ.